ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான பிரெட் பீஸா ரொம்ப ஈஸியாக பேன் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை, அதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். இதே போல் ஒரு மூடி வச்சு நான் ப்ரெட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா அந்த சைடு எல்லாத்தையுமே ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. பிரெட் பீஸா ரொம்ப வேஸ்டெல்லாம் ஆகலை, சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இதே போல் நம்ம எல்லா பிரெட் ஸ்லைசஸையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லா ப்ரெட்டையுமே நான் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நான் பீஸா சாஸ் எடுக்கிறேன். இதுலேருந்து எல்லா ப்ரெட்லேயுமே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பீஸா சாஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக இதோட ஓரங்கள்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்னு தேவையில்லை, சென்டரில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இனி நான் கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்துக்கிறேன். எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி வைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஸ்வீட் கார்ன் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நான் கொஞ்சமாக ஆலிவ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயுமே வச்சிடலாம். இனி கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். இதையுமே எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். உங்களுக்கு சீஸோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் அதிகமாக நீங்கள் சீஸ் வச்சுக்கோங்க. மொசரல்லா சீஸ்க்கு பதிலாக செடார் சீஸ் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக ஆரிகானோ எடுக்கிறேன். எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயுமே கொஞ்சமாக தூவி விடுறேன். ஒரு சிட்டிகை அளவு தூவி விட்டாலே போதும். அதே போல் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுக்கிறேன். அதையுமே கொஞ்சமாக தூவி விடுறேன். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை மீடியம் ஹீட்டில் 5 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். நம்ம இதை பிரெட் பீஸா செய்கிறதுனால கடாயை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள பிரெட் எல்லாமே நல்லா கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 5 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே இதில் எடுத்து வைக்கிறேன். 3 பிரெட் ஸ்லைசஸ் வச்ச பிறகு நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்டவ் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா இப்போ கீழே உள்ள லேயர்லாம் கருகிடும். அதனால ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிடம் இது மூடி இருந்தாலே போதும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு பீஸா போலவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ப்ரெட்டோட கீழ்ப்பக்கம் கூட ரொம்பலாம் கருகலை, லைட்டான கோல்டன் கலரில் தான் வந்திருக்குது. அதே போல் சீஸ் ரொம்ப நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டியான பிரெட் பீஸா பேனில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.